இன்றைக்கு காலையிலேயே மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலையில நிறைய மக்கள் போகக்கூடிய பகுதி. அந்த சிலையில ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு, பயங்கர மோசமா கொலை செய்யப்பட்டு, அவரினுடைய தலையை தனியா துண்டிக்கப்பட்டு அந்த சிலையில தனியா வச்சிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, யார் இது செய்திருக்கிறாங்க, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். யோசிச்சு பாருங்க. அந்த வீதியால காலையில ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு அலுவலா போற மக்கள் அந்த சிலையில பார்க்கும்போது ஒரு பொம்மை உண்டு, ஒரு தலை பொம்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்பதான் பார்த்து பார்த்து போயிருக்கிறாங்க. ஆனா அதை பார்க்கும்போதே அது பொம்மை இல்ல, உண்மையான நபரினுடைய ஒரு தலைதான்ன்றது பார்க்கும்போதே தெரியுது. யோசிச்சு பாருங்க, மனிதன் எவ்வளவு மோசமா மாறி இருக்கிறான். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு, சகல விஷயத்தையும், இதனுடைய பின்னணி என்ன, எப்படி நடந்திருக்குது, இந்த உயிரிழந்த இந்த நபர் யார், சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சொந்தங்களே. அது மட்டும் இல்ல, அப்பா தன்னுடைய 23 வயசு இருக்கக்கூடிய மகனை, அப்பா தன்னுடைய மகனோட சேர்ந்து 23 வயசு இருக்கக்கூடிய மகனை இந்த விறகு வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க கோடாரி, அந்த கோடாரியால பிள்ளைகள் அப்பாலாம் சேர்ந்து மகனை கொத்தி அடிச்சு கொலை செய்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க சொந்தங்களே, இவங்களெல்லாம் மனிதரா இல்லண்டா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல தான் நாங்க இருக்கிறோமா? என்ன நடக்குது நாட்டுல? இந்த சம்பவம் எங்க தெரியுமா நடந்திருக்கு? எங்கட இலங்கை நாட்டுல இந்த 2 சம்பவம் இலங்கை நாட்டுல நடந்திருக்கு. இந்த 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, இந்த ஒரு நபரினுடைய தலை தனியா துண்டிக்கப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது எனக்கெல்லாம் உண்மையாகவே இந்த ஒரு நடுங்குற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன சண்டை வந்தா கூட, சின்ன வாய்த்தக்கம் வந்தா, யாருக்காவது நாங்க ஏதாவது ஏசிட்டம், கோபத்துல ஏசிட்டோம்டா விடிய யோசிப்போம், அவங்க கவலைப்பட்டுட்டாங்களோ, நாங்க அப்படி கதைச்சிட்டோமே இப்படி கதைச்சிட்டோமே. ஆனா இப்ப சர்வ சாதாரணமா கொலை செய்யறாங்க. அந்த கொலை கூட பயங்கர மோசமா, யூகிக்க முடியாத, சிந்திக்க முடியாத பயங்கரமா இருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா சொந்தங்களே, இலங்கை நாட்டுல அம்பலாந்தோட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில, அந்த இடத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில ஒரு இடத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கு காலையில அங்க ஒரு சிலை ஒன்று இருந்திருக்கு. அந்த சிலையில ஒரு நபரினுடைய தலை துண்டிக்கப்பட்டிருந்திருக்கு. அப்ப மக்கள் வார மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இது போலீஸுக்கு தெரிய வந்து போலீஸ் அந்த தலையை மீட்டு இருக்கிறாங்க. போலீஸ் விசாரணையை தொடங்கி விசாரிச்சதுல வெளிவந்த விஷயங்களை தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன நடந்திருக்குண்டா, இந்த நபர் போன வருஷம் ஜனவரி மாசம் கைது செய்யப்பட்டு இந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் ஜெயில இருந்து வெளியே வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுல இருக்கும்போது இவருக்கு 3 பிள்ளைகளும் இருக்குது. அது இல்லாம மாமா மனைவி இப்படி எல்லாம் ஒரு குடும்பமா தான் இருக்கு. அப்ப இரவு நேற்று விடிய சாமரம், அதாவது இன்றைக்கு விடிய காலங்காத்தால இரவு அந்த மாதிரி பகுதியில ஒரு 3 நபர்கள் அடங்கிய ஒரு குழு கொண்டு வந்திருக்கு. குழு அவங்களோட வீட்டுள்ளுக்கு வந்து உள்ளூர் துப்பாக்கி ஒன்றோடையும் உள்ளுக்கு புகுந்து இந்த உயிரிழந்த நபரினுடைய மாமா மனைவி பிள்ளைகளை எல்லாம் கடுமையா தாக்கி இந்த நபரை அடிச்சு பட்டு பயங்கரமா அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்க. கொலை செய்தது மட்டும் இல்லாம அந்த நபரினுடைய, அவருக்கு வயது 34 வயது, அவர் தலையை தனியா துண்டிச்சு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பிரதான வீதியில நிறைய கடைகள் மக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய பகுதியில இரவா தலையை அங்க வச்சு போட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறாங்க. இப்ப இதை பார்க்கும்போது இது மக்களுக்கு தெரியணும், மக்கள் பயப்படணும், இந்த நபரை நாங்க இவ்வளவு மோசமா கொலை செய்திருக்கிறோம் அப்படின்றத மக்கள் பார்க்கணும், தெரிஞ்சு கொள்ளணும் என்று திட்டமிட்டு செஞ்சது போல எங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது. சரி, இந்த சம்பவத்தை செய்துட்டாங்க. இந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா இது வரைக்கும் கைது செய்யப்படல. ஏன் இவ்வளவு மோசமான செயலை இந்த நபரை கொலை செய்திருக்கிறாங்க? ஏன் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்லோ. ஏன்னு பார்க்க போனா, இவர் இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் ஏன் ஜெயிலுக்கு போயிருக்கிறாருடா, போன வருஷம் ஜனவரி மாசம் அதே அம்பலாந்தோட்டையில் ஒரு பகுதியில பயங்கர மோசமான ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த கொலை சம்பவத்துல அது ஒரு முக்கோண கொலை என்று சொல்ற ஒரு மோசமான ஒரு கொலை உண்டு. அந்த கொலையினுடைய முக்கியமான குற்றவாளி தான் இந்த உயிரிழந்த, அந்த தலை துண்டிக்கப்பட்ட இந்த நபர் முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு இருந்து இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் வெளியே வந்திருக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க சட்டமும் பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு கொலை சம்பவத்துல உள்ள போயிருக்குது, 1 வருஷத்துல வெளியே வர்றேன். அப்ப ஒரு கொலை சம்பவத்துல உள்ள போனா 1 வருஷத்துல வெளியே வர்றேன்டா,
கொலை அடுத்தடுத்து நடக்கும் தானே, என்ன பயம் இருக்கு? அப்ப கொலை செய்யறவனுக்கும் செஞ்சவனுக்கும் செய்ய போற ஐடியால இருக்கிறவங்களுக்கும் 1 வருஷம் தானே, 2 வருஷம் தானே, 3 வருஷம் தானே. ஒரு 50 லட்சத்துக்கு திட்டமிட்டு கொலை செய்தா கூட ஒரு 3 வருஷத்துல வெளியே, இப்படித்தானே யோசிப்பாங்க. இப்ப இதுல சட்டம்ன்றது கடுமையான இறுக்கம் இல்லைன்றது புரியுதா புரியலையா சொந்தங்களே? அப்ப இவரும் ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு குற்றவாளி என்ற ஒரு குற்றமும் இவர் மேல இருக்குது. ஆனா அப்ப அந்த 3 பிள்ளைகள் என்ன பாவம் செய்வாங்க யோசிச்சு பாருங்க. மனைவி என்ன பாவம் செஞ்சிருக்கிறாங்க? கவனம் சொந்தங்களே, தவறு செய்யும் போது மிக மிக தவறே செய்யக்கூடாது. பிள்ளைகளை ஜோசிங்க, மனைவியை ஜோசிங்க. இப்ப இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுல உள்ளூர் துப்பாக்கி ஒன்று பாத்தீங்கன்னா மீட்கப்பட்டிருக்குது. அந்த நபரினுடைய உடல் பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்குது, வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்பட்டிருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த விசாரணையில வெளிவந்து கொண்டிருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த விஷயம் பெருசா மக்களுக்கு பெருசா இது வெளியே போகையில சில பேர் தான் Facebookல கதைச்சிருக்காங்களே தவிர பெரிய அளவுக்கு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரையில். ஏனண்டா இன்றைக்கு கொழும்புல மஹிந்த ராஜபக்ச அவங்க முக்கியமான ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கு. இது பல நாளா அழைக்கப்பட்டிருந்தே, இன்றைக்கு தான் ஒரு வழியா போயிருக்கு. அப்ப சில நேரம் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சத்துல அவரினுடைய ஆதரவாளர்கள், அவர் அந்த அலுவலகத்துக்குள்ள விசாரணை நடக்குது, வெளியே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி மிகப்பெரிய ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப எல்லா ஊடகமும் அங்க திருப்பிட்டாங்க செய்தியை. அப்ப இந்த விஷயம் பெருசா குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. கவனமாக இருங்க சொந்தங்களே, மிக மிக மோசமான சம்பவங்கள் நடக்குது. அடுத்த விஷயத்தை பார்க்க போனோம்டா, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்க்க போனா, இன்றைக்கு காலையில் இந்த சம்பவம் காலையில விடிஞ்சு எழும்பிய ஒரு கொஞ்ச நேரத்திலேயே என்ன செய்திகள் கதைப்பு மட்டும் முக்கியமான செய்திகள் என்று தேடும்போது இந்த சம்பவம் இருக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான செய்தி. இதுதான் இப்படிண்டா, அப்பா சொந்த அப்பா தன்னுடைய 23 வயசு இருக்கக்கூடிய மகனை தன்னுடைய மகனோட சேர்ந்து கோடாரியால கொத்தி வெட்டி அடிச்சு எல்லாரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறாங்க. ஏன்னு பார்க்க போனா இந்த சம்பவம் இங்க நடந்திருக்குண்டா, இலங்கை நாட்டுல கண்டிகின்ற ஒரு மாவட்டம் இருக்கு தெரியும் தானே, அழகான ஒரு இடம் உண்டு, போனா அவ்வளவு குளிரா இருக்கும். அங்க கண்டிகின்ற மாவட்டத்துல கெல்லே வளவோ வெள்ளை வள அப்படிதாங்க நிறைய பேர்கள்லாம் இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இந்த சம்பவம் இன்றைக்கு நடக்கல, நேற்றைய முன்தினம் தான் இந்த சம்பவம் நடந்தது. நான் நேற்று முந்தினத்தெல்லாம் ஒன்றும் கதைக்கையிலேயே, கதைக்கிறத கேட்டா பெரிய சரியான மழை, அதனால நான் கதைக்கையில. அப்ப முந்தினாத்து தான் நடந்திருக்கு. என்னண்டா, இந்த கொலை செய்த அப்பா முதலாவது திருமணம் பண்ணியிருக்கிற அந்த திருமணத்துல பிறந்த நபர் தான் இந்த உயிரிழந்த கொலை செய்யப்பட்ட இந்த 23 வயசு இருக்கக்கூடிய மகன். அடுத்து அந்த முதல் மனைவி உயிரிழந்ததன் பிற்பாடு 2வது திருமணம் பண்ணியிருக்கு. அதுல அவருக்கு மகன் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஒரு கடை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சாதாரண சின்ன கடை ஒன்று தான், ஒரு ரோட்டோரமா ஒரு கடை ஒன்று. அப்ப முதல் மனைவிக்கு பிறந்தவர் இந்த ஒரு நபர், இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன வாக்குவாதம், என்னவோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெளிவா தெரியாது. ஆனா சின்ன வாக்குவாதம், சின்ன வாய்த்தக்கம் ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். அப்ப ஒரு அப்பா என்ன செய்யணும், அனுசரிச்சு எதையோட சமாளிச்சு, இல்லண்டா அவரை வேற ஏதாவது ஒரு இடத்துல தங்கி வேலைகளை பார்க்கறதுக்கு 23 வயசுண்டா எதையோட செஞ்சிருக்கணும். ஆனா அப்பா 2வது மனைவியினுடைய மகனோட சேர்ந்து முதல் மனைவிக்கு பிறந்த 23 வயசு இருக்கக்கூடிய மகனை அடிச்சு பயங்கர மோசமா அடிச்சு கொண்டு கோடாலி, இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாலியையும் தண்ணி உள்ளுக்கு மறைச்சு எரிஞ்சிட்டு ஆக்கள் கமுக்கமா இருந்துட்டான். ஒரு வழியா அந்த விஷயம் வெளியே தெரிய போலீஸுக்கு தெரிஞ்சு இந்த விசாரணைகளை முன்னெடுத்து இந்த அப்பாவும் அவரினுடைய மகனெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் உண்டு, எப்படி மாறுதுண்டு. இவர்களெல்லாம் மனிதர்களா, இல்லைன்னா மனித ரூபத்துல வாழ்ற வேற யாருமா? ஆனா எனக்கு ஒன்று மட்டும் நல்ல தெளிவா தெரியும், நானோ நீங்களோ ஒரு சின்ன வாக்குவாதத்துல யாராவது ஒருத்தவங்களை கேசிட்டோம்டா, எங்க மேல தப்பே இல்லைண்டா, நான் அப்படி கதைச்சிருக்க கூடா, அது தப்புதான், கவலைப்பட்டிருப்பாங்க, நான் கவலையா விடிய யோசிப்போம்லோ. ஆனா கொலை எப்படி இவங்களால இவ்வளவு பயம் இல்லாம செய்ய முடியுதுன்னு பார்க்க போனா, இவங்க எனக்கு தெரிஞ்சு பொம்பளாக்களோ ஆம்பளாக்களோ போதைப் பொருள் பாவிக்கலாம், தவறான பாவனைகள் பாவிக்கலாம், தவறான தொழில்கள், தவறான விஷயங்கள்ல ஈடுபடுற ஆக்களா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொந்தங்களே. அப்படிதான் எனக்கு யோசிக்க தோணுது. கவனம் சொந்தங்களே, இதெல்லாம் ஒரு செய்தியாக கடந்து போகாம இலங்கை நாட்டுல நடந்த, வேற இந்தியாவோ இல்லைன்னா வேற நேபாளத்துல பூட்டான்ல நடந்த செய்திகளை நான் சொல்லல, இலங்கை நாட்டுல நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது செய்தி இல்லை, உண்மையான சம்பவம். இதை கவனமாக கேட்டு போட்டு மிகவும் விழிப்புணர்வாக இந்த சமுதாயத்துல வாழுங்க. சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தா கூட விளத்தி போங்க, எங்க மேல தப்பே இல்லைண்டா கூட அன்பு செலுத்துங்க. சண்டை பிடிச்சி கொலை செய்து ஒன்றுமே நடக்காது.
ஜெயில் வாழ்க்கை மட்டும்தான் மிஞ்சும். அதனால மிக மிக கவனமாக இருங்க சொந்தங்களே. இன்றைக்கு இதை தான் முக்கியமா இலங்கையில பார்க்க கிடைச்ச சொந்தங்களே. குட் நைட். உங்களோட குடும்பம் நீங்க எல்லோருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல நான் என்னுடைய குடும்பம் எல்லோரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய் சொந்தங்களே.